ஹாய்ங்க. இன்றைக்கி எல்லா காய்கறிகளும் போட்டு ஒரு பிரட்டல் மாதிரி வைக்க போகிறேன். இந்த மாதிரி என் பாட்டி தான் செய்வாங்க. பாட்டி ரொம்பவே நல்லா பண்ணுவாங்க. ஒன்றுமே போட மாட்டாங்க. சோம்பு, வெங்காயம் இப்படி இப்படின்னு அது 2, 3 போடுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நான் அதே மாதிரி நானும் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி சோம்பு போட்டு பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டுறணும். போட்டு வெங்காயத்தை போட்டுறணும். போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு தக்காளி போடணும். நெக்ஸ்ட்டு இது என்னோடய பாட்டியோட சமையல். எனக்கு அவங்க வடை தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் காய்கறி என்னென்ன காய் இருக்கோ முள்ளங்கி, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இந்த 3 இப்போதைக்கு நான் போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் என்னென்ன காய் வேணுமோ எல்லாமே போட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் மெயினே முருங்கைக்காய் தான். அதோடய ஸ்மெல் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டு நல்லா உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. எங்கள் பாட்டி மண்பானையில் செய்வாங்க. இதுவும் இல்லாமல் ரேஷன் அரிசி சாப்பாடும் இந்த பெரட்டலுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். காய்கறி எல்லா காய்கறி இருக்கிறதுனால நம்ம எல்லாமே சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த காய் பிடிக்காது இந்த காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இதை சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக கொஞ்ச நேரத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பரட்டலை மிளகாத்தூள் கொஞ்சோண்டு, மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, கறி மசாலா தூள் போட்டு தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிடணும். அவ்வளோதான். பெரட்டி மூடி வச்சிடணும். கொஞ்சம் வேகட்டும். இதில் நம்ம தேங்காய், சோம்பு, கசகசாவை 1க்கு 2 அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. 1க்கு 2 அவங்க அப்போல்லாம் அம்மிக்கல்லில் வச்சு தட்டி போடுவாங்க. போட்டு அப்படியே பெரட்டினோம்னா கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இது பண்ணியிருக்கேன். இன்னும் கிரேவி வேணும்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ நான் காய் பொரியல் மாதிரி சாப்பிட்றதுக்கு மட்டும் செஞ்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் மசாலா போட்டு செஞ்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்.